ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இன்றைக்கி எபிசோட் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க. வெண்ணிலா ஒரு பக்கம் இரிட்டேட் பண்ணாலும் சீரியல் வைஸ் ரொம்பவே சூப்பராக தான் போயிட்டுருக்கு. ஒரு பைத்தியத்தை சமாளிக்கலாம், சுற்றி சுற்றி பைத்தியமாகவே இருந்தால் என்னையா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி எபிசோட். இங்கே வெண்ணிலா கிட்ட பேசுகிறது வந்து கண்டினியூ ஆச்சு. விஜய் வெண்ணிலா தாத்தா பாட்டி அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கண்டினியூவேஷன் தான் போச்சு. வெண்ணிலா வந்து எப்பயும் போல் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பைத்தியக்காரச்சி மாதிரி உளறிட்டு இருந்தாங்க. அதுக்கு விஜயோட பதில், உண்மையாக இந்த கம்பேரிசனை நான் எதிர்பார்த்தேன். கண்டிப்பாக விஜய் வந்து சொல்லி காட்டுவார், அவ எங்கே நீ எங்கே அப்படின்னு அப்படின்ட்டு அந்த கம்பேரிசன் இன்றைக்கி நடந்துச்சு. என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவளோட கம்பேர் பண்ணுறியா அப்படின்னு கோவம் வருது வெண்ணிலாவுக்கு. ஆனால் வெண்ணிலா பொறுத்த வரைக்கும் விஜய் எடுத்து வச்ச பாயிண்ட் எல்லாமே உண்மை தான். நான் பார்த்த வெண்ணிலா நீ கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே எப்படி சொல்கிறது, எப்படியெல்லாம் வெண்ணிலாவை பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியுமோ அந்த வகையில் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டாரு. திரும்ப திரும்ப என்னவோ காவேரி வந்து இவரை அடக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா வெண்ணிலா பொறுத்த வரைக்கும். அதை வந்து விஜய் இல்லை அப்படின்னு சொல்லியும் கேட்கல. அதை புரிஞ்சிக்காததுனால தான் இந்த பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு அப்கமிங்கில் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சவால் விட்டுட்டு போகிறான், இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வருவேன் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் போ அப்படின்ற மாதிரி விஜய் நல்லா பசிக்குது பாட்டி எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்ட்டு. இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்மளோட காவேரியோட வீட்டில் நியூஸ், விஜய் காவேரி ஒன்றா இருக்கும்போது மீடியா பர்சன்ஸ் வர்றது மட்டும் ஏன் காவேரியோட வீட்டில் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நார்மலாக காவேரி விஜய்க்கு, அதாவது விஜய் ஏதாவது இன்டர்வியூ பண்ணுறாங்க, விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை, வெண்ணிலா இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னா உடனே பார்க்குறாங்க அவங்க வீட்டில். எல்லோரும் ஒன்றா உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. காவேரி எந்த ஒரு அலட்டலும் இல்லை, என் புருஷன் இருக்காருப்பா, என் வாழ்க்கையை அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸாக இட்லியை சாப்பிட்டுட்டு கீயை எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு பார்க்குறாங்க. அம்மா வந்து நில்லுடி அப்படின்ற மாதிரி, எங்கேயும் போவேணாம் அப்படின்ட்டு, அம்மா யார் என்ன நடந்தால் நமக்கு என்னம்மா அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. உண்மையிலேயே ஹைலைட் அது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு சைடு இங்கே வெண்ணிலா நல்லா மேக்கப்லாம் போட்டு கோவிலுக்கு வந்திருக்காங்க. கொடுத்த காசுக்கு மேலே கூவுறாங்கய்யா அப்படிங்கிற மாதிரி கூட வந்திருக்க கூட்டம்லாம் கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு கத்துறது. மீடியா பர்சன்ஸ் அந்த ஒருத்த மட்டும் நல்ல கேள்வி கேட்டான், இந்த மேரேஜ் வந்து தேவையா, இப்போ நடக்குமா அப்படின்ட்டு. 4 கேள்வினாலும் நறுக்குன்னு கேட்டாங்க. ஆனால் வெண்ணிலாவோட பதில் காமெடியாக தான் இருந்துச்சு. உண்மையாக ரிங்கு போட்டிருக்காரு, அது உங்களுக்கு பொருட்டா இல்லையா அப்படி இப்படின்னு சென்டிமெண்ட்டாக. இதுக்கு வேற இந்த பக்கம் நம்மளோட ராகினியோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் ஓவராக இருந்துச்சுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு சைடு நிவின் யமுனா, இந்த பிரச்சனை முத்திக்கிட்டே வருது. இதோட எண்டிங் வந்து காவேரி பர்ஸ்ட் அவுட் ஆகிறதா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னமும் காவேரி நிவின் இவங்களை பற்றி தப்பாக பேசிக்கிட்டே இருக்காங்க. நியூஸை பார்த்துட்டு நிவின் வந்து அவங்க விஜய் காவேரி சேரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. உங்களுக்கு தான் ரூட் கிளியர் ஆகிடுச்சு, என்னை துரத்திட்டா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க யமுனா. அந்த கோவத்தில் ரிமோட்டை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. உண்மையாக நிவின் வந்து ஒரு எண்ணத்தில் பண்ண போனால் இங்கே வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. இதோட எண்டிங் வந்து கண்டிப்பாக காவேரி வெளியில் வர்றது அப்படின்னு தான் பார்க்கலாம். வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்ன, இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.